இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம அகஸ்தியர் குழம்பு என்ற பெரும் பேதி மருந்தை பற்றி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு தெரியும், 6 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி பேதி சாப்பிட்டு உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதுக்குடைய அடிப்படை விஷயங்கள் என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த 3 கிழமைகளில் மட்டுமே இந்த பேதி மருந்தை நாம் சாப்பிட வேண்டும் என்பது நியதி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து அதை சாப்பிடணும், அந்த மருந்தை சாப்பிடணும். சிலர் எப்படி கொடுப்பாங்கன்னா கேப்சூல்ல போட்டு கொடுப்பாங்க, சிலர் கொஞ்சம் ரவுண்டா உருட்டி அப்படி கொடுப்பாங்க. அந்தந்த உடலுக்கு ஏற்றவாறு அவங்க ஆணா பெண்ணா, அவங்களுக்கு வயசு என்ன, அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்து அறிந்து அந்த வைத்தியர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இப்ப ஒரு மோகம் இருக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம கூகுள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய விஷயங்களை செய்யும் பொழுது வைத்தியர்களின் ஆலோசனைகள் இல்லாமல் செய்யவே கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேதி மருந்தை காலையில 5:30 to 6, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு சாப்பிடணும். அதுக்கு முந்தைய நாள் உரைப்பாக, அதாவது காரமாக எதையுமே சாப்பிடக்கூடாது, இலகுவாக சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு பூரா உங்களுக்கு பேதி போய்கிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் ஆசன வாய் கடுக்கும், எரியும். அதனால முந்தின நாள் உரைப்பாக எதுவுமே சாப்பிடக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது. அப்போ காலையில நீங்க வாயில அதை போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சுடுதண்ணி மட்டும் குடிக்கணும். ஒரு 1/2 கிளாஸ் இல்ல ஒரு 1/4 கிளாஸ் சுட சுட தண்ணி எடுத்து ஊதி 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 குடிக்கணும். வார்ம் வாட்டர் இல்லைங்க, ஹாட் வாட்டர். ஆனா தாங்குற சூட்ல ஊதி ஊதி குடிக்கணும். காலையில எழுந்திரிச்சு குளிக்க கூடாது, காலையில எழுந்திரிச்சு பல்ல விளக்கணத்தோடய மருந்தை சாப்பிடணும். பசியா இருக்கக்கூடாது. ஸோ வயிறு எம்டியா தான் இருக்கு. அப்ப நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குடிக்க 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 பேதியாக ஆரம்பிக்கும். உட்காரக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் படுத்து தூங்கிடக்கூடாது. ஏன்னா காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துருதுன்னு போய் தூங்கிட்டீங்கன்னா பேதி ஆகுவது நடக்காது. அதுக்கப்புறம் நல்ல காலார நடக்க 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 பேதி ஆரம்பிக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் பேதி ஆன உடனே தண்ணி குடிக்கணும். திரும்பியும் பாத்ரூம் போவீங்க, தண்ணி குடிக்கணும். ஏன் இதை திரும்பி திரும்பி நம்ம செய்யணும் அப்படின்னா, டீஹைட்ரேஷனா ஆயிடக்கூடாது. அதனாலதான் இதுல பெர்கட்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு பேதி அப்படின்னு சொல்லணும், பெர்கட்டிவ் அப்படின்னு சொல்றது. நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஆகாம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ்ட்ரிக் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், லைட்டா ஒரு இரிட்டேஷன், பசி இருக்கும். ஓகே, யாருக்கு பசி இருக்கோ அவங்களுக்கு கன்ஃபார்மா கேஸ்ட்ரிக் இருக்கு, அல்சர் இருக்கு, புண்ணு இருக்கு, கட் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு. இதுதான் அதோட இண்டிகேஷன். ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருங்க. ஒரு 11-12 மணி ஆகும் பொழுது யூரின் மாதிரி, அதாவது வெறும் மஞ்சளா இல்ல வெள்ளையா வெறும் தண்ணியா வெளியாகும். அப்போ நல்லா குடல் சுத்தமாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம தலையோட குளிச்சுட்டு தயிர் போட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிடணும். தயிர் ரொம்ப புளிக்காத தயிரா இருக்கணும். தயிர், உப்பு, சாதம் கூட எதுவுமே தொட்டுக்க கூடாது. இது மட்டும் தான் மதிய உணவு. இப்படி சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடணும். நம்மளை யாருமே எழுப்பக்கூடாது. நல்லா தூங்கி நம்மளா எந்திரிக்கணும். அப்போ உடம்பு ஃபுல் ரெஸ்ட் எவ்வளவு எடுக்கணுமோ அந்த ரெஸ்ட் அது எடுத்துரும். அப்புறம் எந்திரிச்ச பிறகு சுக்கு இடிச்சு போட்டு சுக்கு தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேஓ லிமாவ் அப்படின்ற மாதிரி குடிக்கலாம். ஸோ இது குடிச்சிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு லைட்டா பசி இருந்தது அப்படின்னா நீங்க தயிர் போட்டு சாதம் மத்தியானம் சாப்பிட்டோம்ல, இப்ப சாதம் கொஞ்சம் புளி இல்லாத ரசம் வச்சு சாப்பிடலாம். இரவு அப்படின்றது உணவு வேண்டாம், ஒரு 7 மணிக்கெல்லாம் அந்த சாப்பாடை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெஜிடேரியனா இருக்கணும். இதுதாங்க பேதி மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குடைய பத்தியங்கள். யாரெல்லாம் பேதி மருந்து சாப்பிடலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.